ஹாய், நான் உங்கள் அஃப்ரா. இது உங்கள் துல்ஹத் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் கூட செய்யலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து 1 கப் அளவுக்கு பாசி பச்சை பயிறு சொல்லுவாங்க, அதை நல்லா ஊற வச்சு சேர்த்துப்போம். அது கூட ஒரு 2, 3 இஞ்சி துண்டு, ஒரு 4, 5 பல் பூண்டு, அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதில் ஊற்றிடுங்க. நல்லா கெட்டியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணிக்கே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய நைட்டு வந்து இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஸோ வெயிட் உங்களுக்கு ஏறாது. நல்லா ஹெவி ஃபுட்டாக இருக்கும். பசிக்கவும் செய்யாது. ஸோ அதுக்காக. ஸோ இப்போ நம்ம தோசைக்கல் வந்து நல்லா காய வச்சுப்போம். இதில் நம்ம அந்த தோசையை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இது அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம இது மாதிரி ஊற்றிட்டு, ஸோ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க. லைட்டாக சேர்த்துக்கோங்க, ஆயில் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நீங்கள் கண்டிப்பாக இதில் மார்னிங் எடுக்கலாம். ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும், லஞ்சாகவும், டின்னராகவும் இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில், ஈஸியான ஒரு மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் டயட்டில் இருக்கீங்க, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வயிறு வந்து நல்லா ஃபுல் ஆயிரும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி தான். இதில் நம்ம எந்த வந்து வெயிட் போடுற மாதிரி, ஃபேட் போடுற மாதிரி எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணவே கிடையாது. ஸோ இதை மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நான் இதில் எடுத்துட்டேன். ஸோ அதில் நான் ஊற்றினேன். அது வந்து ரொம்ப அடி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான்ஸ்டிக்கில் ஊற்றினா கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சட்னியோடைய ரெசிபி வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல மெல்லிஸாக நல்ல தகுடு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள். தேங்க்யூ.